பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மோசேயிடம், நான் தெரிந்து கொண்ட, நான் வாக்கு கொடுத்த என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி நீ சொல் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லியிருந்தாலும் இதன் மூலம் இன்று நமக்கு சொல்வது என்னவென்றால், நம் தேவனாகிய கர்த்தர் நம் கையின் கிரியைகளில் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நாம் நடந்து வருகிறதை அறிவார். இந்த நாள் வரை நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். நமக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நமக்கு உணர்த்தும்படிக்கு அவர்களுக்கு அனுதினமும் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு போஷித்தார். எனவேதான் தாவீது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த 40 வருஷமும் அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர்களுடைய வஸ்திரமும் பழையதாய் போகவும் இல்லை, அவர்களுடைய கால் வீங்கவும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுதானே உண்மை. இப்போது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எத்தனை மேடுகள், பள்ளங்கள், எத்தனை வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இருந்தாலும் இந்த நாள் வரை நம்முடைய தேவைகளை அன்றாட அவர் சந்தித்து வருகிறார். நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நம் தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து நம்மை குறைவின்றி வாழ வைத்து வருகிறார். காரணம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதால் தான். அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டதால் தான். உலகத்திலே அதிக நாடுகள், அதிக ஜனங்கள் இருந்தாலும் அதில் இஸ்ரவேலரை மட்டும் தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு குறைவின்றி நடத்தியதைப் போல இந்த உலகத்தில், இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மேல் கண்ணோக்கமாய் இருந்து நம்மோடு கூடவே இருந்து நமக்கு ஒன்றும் குறைவுபடாமல் வாழ வைத்து வருகிறார் அல்லவா. இதுதான் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். எனவே நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்மை எந்த வழியிலும் அவர் நடத்தினாலும் அந்த வழி நமக்கு ஆசீர்வாதமாய், ஒரு குறைவில்லாமல் செம்மையான நல்ல வழியாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு நடப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் மத்தியிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய ஜனமாக தெரிந்தெடுத்து நாங்கள் வாழுகின்ற இந்த பிரச்சனையான சூழ்நிலைகளும் தேவையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்து குறைவில்லாமல் காத்து உயிரோடு வாழ வைத்து அனுதினமும் எங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதை அறிந்திருக்கிற எங்களையும் உம்முடைய வாயின் வார்த்தையினால் எங்களை போஷிக்க செய்து நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நடத்தியறல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.